மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் இப்போ பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் 2025 வருடத்தில் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். இந்த சனி பகவானின் பெயர்ச்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து வாழ்வின் 2 பக்கங்களையும் சரிசமமாக கண்டு வரும் கடகராசி நண்பர்களே, வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இந்த காலகட்டத்தில் இருப்பீர்கள். உங்களை நம்பி ஒருவர் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அதை எப்படியாவது முடித்து தந்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் அதற்கு ஏற்ற செயல்பாடுகளும் உங்களிடம் இருக்கும். உங்கள் மனதில் கடந்த கால நிகழ்கால சிந்தனைகளை விட எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையே எப்பொழுதும் ஓடிக்கொண்டு இருக்கும். நடந்து முடிந்தவற்றை பற்றி எப்பொழுதும் கவலைப்படாதவர்கள் நீங்கள். அடுத்து என்ன செய்யலாம் என்பது பற்றி யோசித்து செய்து கொண்டு இருப்பீர்கள். திருமண விஷயத்தில் நீங்கள் மிக மிக யோசித்து செயல்பட வேண்டும். இல்லையெனில் எல்லா நிலையிலும் வாழ்க்கை துணை இருந்தும் இல்லை என்ற நிலையையே நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் கலைகளுக்கும் கற்பனைகளுக்கும் உரியவன் என்பதால் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். இதுவரையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் மீன ராசிக்குள் உங்களுக்கு பாக்கிய சனியாக சஞ்சரிக்கப் போகிறார். கடக ராசிக்காரரான உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் மேஷத்தில் இருந்து துலாம் ராசிக்குள் சனி பகவான் அமர்ந்திருந்தால் பலம் மிக்கவராகவும் சுப தன்மையுடன் பலன் அளிப்பவராகவும் மேன்மையாக யோக பலன்களை வழங்கிடக்கூடியவராகவும் இருப்பார். துலாம் ராசியிலிருந்து மேச ராசிக்குள் சனி பகவான் அமர்ந்திருந்தால் பலம் குறைந்தவராகவும் ஜாதகர்களுக்கு நற்பலன்களை குறைந்தே வழங்கக்கூடியவராகவும் இருப்பார். கிரகங்கள் அமைகின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் சனி பகவான். இதுவரையில் உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் எனும் 8ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு பல்வேறு இடர்பாடுகளை உண்டாக்கி வந்தார். ஒரு சிலர் மரணத்தின் எல்லையை கூட தொட்டுவிட்டு வந்திருக்கலாம். மருத்துவமனையே வாழ்க்கையாக மாறியிருக்கலாம். தவறான நண்பர்களின் சகவாசம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பெற்றிருக்கலாம். செல்வாக்கு அந்தஸ்து என்ற நிலைகளில் இருந்து கீழிறங்க வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திலும் கஷ்டம், தொழில் போட்டி, கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள், உறவினர்களுடன் மனக்கசப்பு, முயற்சிகளில் தடை, உடலில் பாதிப்பு, ஊரு விட்டு ஊரு செல்லும் நிலை, சிறு சிறு விபத்துகள், அவமானங்கள், எதற்காக வாழ்கிறோம் என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளும் அளவிற்கு சங்கடங்கள் என்ற நிலையை ஏற்படுத்தி வந்தார். கடந்த 2.5 வருடத்தில் உங்களுக்கு நன்மைகளை விட தீமைகளே அதிகமாக ஏற்பட்டது என்றாலும் அவற்றை எல்லாம் உங்கள் பூர்வ புண்ணிய பலத்தால் சமாளித்து வந்தீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகும் சனி பகவான் உங்களுக்கு எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். உங்கள் ராசியான கடகத்திற்கு சனி பகவான் சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் என்பதுடன் உங்களுக்கு பகையானவர் என்பதால் அவர் பாதகமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார் என்ற கேள்வியும் உங்களுக்கு இருக்கலாம். பொதுவான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் சரி, கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கும் போது அந்த இடத்திற்குரிய பலன்களை அவரின் பூர்வ புண்ணியங்களுக்கு ஏற்ப வழங்குவார். சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் தொழிலில் இருந்த தடைகள் அகலும், முயற்சிகளில் உண்டான தோல்விகள் விலகும், வருமானம் தடைப்பட்டிருந்த நிலை மாறும், பகைவர்களின் தொல்லைகள் அகலும், அவர்களை வெற்றி கொள்ளும் நிலை உண்டாகும், உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் உண்டாகியிருந்த மனக்கசப்பு அகலும், புதிய சொத்து சேரும்,
தந்தையின் ஆரோக்கியம் சீராகும். ஒரு சிலர் தந்தையின் தொழிலை மேற்கொண்டு ஆதாயமும் லாபமும் காண்பீர்கள். பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் யோகமான பலன்களை வழங்கிடக்கூடியவர் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். 12 ராசிகளில் அவர் சஞ்சரிக்கும் காலங்களில் 9ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கும் போதுதான் மிகவும் யோகமான பலன்களை சாதகருக்கு வழங்கி அவருடைய வாழ்க்கையில் புதிய பாதையை காட்டுவார். நிலைத்த செல்வாக்கையும் நீள் புகழையும் ஜாதகருக்கு வழங்குவார். அதனால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகும். தடைப்பட்டு இருந்த கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி வெற்றியாகும். சட்டப்படிப்பு, பொறியியல், எக்கனாமிக்ஸ் கல்வி கற்று வருபவர்கள் அதில் முதன்மையாக வருவீர்கள். தொழிற்சாலைகள், டிராவல் ஏஜென்சிஸ், டிரான்ஸ்போர்ட், ஸ்டேஷ்னரி, கட்டுமான தொழில் ஆகிய தொழில்களில் சிலர் ஈடுபடுவீர்கள். வெளிநாட்டு வியாபார தொடர்புகள் கிடைக்கும். சுய ஜாதகத்தில் சனி கெட்டிருந்தால் இப்பலன்களில் மாற்றம் உண்டாகும். பண பிரச்சனை, வருமானத்தில் தடை, அரசு வழியில் பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் கடந்த காலம் போல் இல்லாமல் பாக்கிய சனி உங்களுக்கு பாக்கியத்தையே ஏற்படுத்துவார். பொதுவாக அசுப கிரகம் 3, 6, 11ஆம் இடங்களில் அமர்வதும் அந்த இடங்களை பார்வையிடுவதும் சிறப்பாகும். சனி பகவானுக்கே இதுவே நீதி. குரு பகவான் அவர் இருக்கும் இடத்திற்கு பலன்கள் தராமல் பார்க்கும் இடங்களுக்கு பலன் தருவார். சனி பகவான் இருக்கும் இடத்திற்கு சிறப்பான பலன்களை அளித்து பார்க்கும் இடங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார் என்பது பொது விதி. இந்த விதியில் 3, 6, 11ஆம் இடங்களை அவருடைய பார்வைப்படும்போது உங்களுக்கு நன்மையே உண்டாகும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் சகாயஸ்தானத்தையும் சத்ருஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சனி பகவான். அவருடைய 3ஆம் பார்வையால் உங்கள் லாபஸ்தானம் பலமடைவதால் இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். செய்து வரும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். முடங்கி கிடந்த தொழில் மீண்டும் இயங்கிட ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நிகழ்ந்தாலும் அவற்றின் மூலம் உங்களுக்கு ஆதாயமே கிடைக்கும். பண வரவு பல வழிகளிலும் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணையை இழந்த ஒரு சிலருக்கு மறுமணம் நடக்கும். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் சகோதர சகாயஸ்தானத்தில் பதிவதால் உங்கள் ஆரோக்கியம் சீரடையும். தொழிலில் விருத்தி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வசதியும் அதிகரிக்கும். உங்கள் பலம் கூடும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். விரோதிகளை வென்று அடைக்கிடும் அளவிற்கு உங்கள் நிலையில் மாற்றம் உண்டாகும். எதிர்பாராத பண வரவு ஏற்படும். பல்வேறு நன்மைகள் உண்டாகும் என்றாலும் சகோதர சகோதரி வகையில் கசப்பும் பகையும் ஏற்படும். எனவே கவனமுடன் இருங்கள். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோகஸ்தானத்தில் பதிவதால் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். வாழ்க்கையில் புத்துணர்ச்சி உண்டாகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். தொழில் விருத்தியாகும். எதிரிகளை இருக்கும் இடமே தெரியாமல் செய்யும் ஆற்றல் உண்டாகும். எதிர்பாராத பண வரவும் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள், வழக்குகள் முடிவிற்கு வரும். இவையெல்லாம் சனி பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அவர் உங்களுக்கு வழங்கிடக்கூடிய பொது பலன்களாகும். சனி பகவான் ஒரு வீட்டில் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிப்பார் என்றாலும் தொடர்ந்து 2.5 ஆண்டுகள் ஒரே இடத்தில் ஒரே நிலையில் இருப்பதில்லை. இருக்கும் இடத்தில் வக்ரகதி அடைவார் என்பதால் பலன்களும் மாறுபடும். சனி பகவான் வக்ரம் அடைவதால் மேலே சொன்ன பலன்களில் மாற்றம் இருக்கும் என்றாலும் இந்த காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள் சாதகமாக இருந்தால் சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும். நன்றி, வணக்கம்.